எல்லாருக்கும் வணக்கம். பாஸ்மதி ரைஸில் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஸ்பைசஸ் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் போட்டு பண்ணியிருந்தோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிறதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போவே ஒரு கை அளவு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா பிரியாணி பொடி ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி சேர்த்துருந்தாங்க. அதையும் நல்லா சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மிலே வச்சுக்கலாம். இதில் பாதி சிக்கன் குக் ஆகிடும். பாஸ்மதி ரைஸ்ன்றனால 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றனால கொஞ்சம் கவனமாக தான் கிண்டணும். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தம் வைக்கலைன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சாலே போதும், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நாங்கள் தம் வைக்கிறதுக்குனால தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுட்டு கீழே தோசைக்கல் வச்சுக்கிட்டோம். தோசைக்கல்லில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இருக்கணும். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும், மித்தபடி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். பிரியாணியை நல்லா லெவல் பண்ணிவிட்டு திருப்பி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி பார்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்தா சூப்பரான கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.